அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை 45வது குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடையதாக விளங்கினால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அரண் பயனுடையதாக இருக்க வேண்டும். தன் மனைவி மக்கள் மேல் காட்டும் அன்பும் பகுத்து உண்ணும் அறமும் மிக பயனுள்ளதால் செழிக்க வைக்கும். முதலில் மனைவியிடம் அன்பு செய்து அவள் இவனுக்காக அன்பு செய்து இருவரும் அன்புடன் தான் அறத்துடன் ஈட்டியதை பகிர்ந்து அறத்தை செய்ய கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும். நெஞ்சு ஒன்றாக இருந்து செய்ய வேண்டும். இருவரின் மனம் புத்தி ஒன்றாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாயிருந்து அறம் செய்ய வேண்டும். பழி அஞ்சி அறத்துடன் சம்பாதித்து அதை பகுத்து உதவி செய்து சமூகத்துடன் கூடி வாழ்ந்து துணை செய்து வாழ்ந்தால் சந்ததிகளும் செழிக்கும். 43, 44, 45 இம்மூன்று குறள்களால் இல்லற நிலையில் இருப்பவன் அறம் செய்யுமாறு கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.